எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். பவுல் அடிகள் சிறைச்சாலையில் இருந்த பொழுது எழுதின 4 நிருபங்களில் எபேசியர் நிருபமும் ஒன்று. எபேசிய சபைக்கு அவர் எழுதும் பொழுது துவக்கத்தில் ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு எழுதுகிறார். பிறகு ஆவிக்குரிய மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், தேவன் அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். இறுதியில் ஆவிக்குரிய மக்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்பு, போராட்டம், யுத்தம் என்ன என்பதை சொல்லி நமக்கு ஆலோசனைகளோடு அந்த நிருபத்தை முடிக்கிறார். இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு பல செய்திகளை சொல்லி இறுதி முடிவுரையில் முக்கிய ஒரு யுத்தத்தில் இருக்கிற போராட்ட வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி சந்திக்கிற பிரச்சனையில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் வருகிற பலன் என்ன என்பதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க போகிறோம். Applying God's victory in your daily life. உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கிற யுத்தத்தில், போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதிலும் காணக்கூடாத ஒரு எதிரி, அந்த எதிரியை எப்படி நீங்கள் சந்திப்பது, அந்த எதிரியை சந்திக்க உங்கள் ஆயுதங்கள் என்ன என்பதை பவுல் நமக்கு தெரிவிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கு எதிரிகள் பார்க்கும்படியான எதிரிகளாயிருந்தார்கள். எகிப்தியர் பார்க்கும்படியான எதிரிகள், பெலிஸ்தியர் பார்க்கும்படியான எதிரிகள், அமலேக்கியர் பார்க்கும்படியான எதிரிகள், ஏதோமியர் பார்க்கும்படியான எதிரிகள். அது மட்டுமல்ல, அந்த எதிரிகளோடு இவர்கள் போரிடும் பொழுது இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள், வில், அம்பு, இராணுவம், படை, இப்படி படை பலனோடு கூட காணக்கூடிய எதிரிகளோடு அவர்கள் போரிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வரும் பொழுது நமக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் காணக்கூடிய எதிரிகள் அல்ல, காண முடியாத எதிரிகள், unseen enemies. அதே போல நமக்கு ஆயுதங்கள், இரும்பினாலான ஆயுதங்களும் அந்த போராட்டத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆக காணக்கூடாத ஒரு எதிரி புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு
இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த காணக்கூடாத எதிரியை எதிர்கொள்வதற்கான ஆயுதங்கள் நமக்கு இரும்பினாலான ஆயுதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆக தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது இரும்பினால் ஆன ஆயுதங்கள் அல்ல, மாறாக ஆவிக்குரிய ஆயுதங்களை பவுலடிகள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு விசுவாசிக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம், தினந்தோறும் இருக்கிற பிரச்சனை, அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு இருக்கிற அன்சீன், காணக்கூடாத அந்த எதிரியின் மூலம் வருகிற அந்த பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி, ஜெயிப்பது எப்படி, போராடுவது எப்படி, அவர்களோடு கூட இணைந்து அல்லது எதிர்த்து எதை எப்படி சந்திப்பது என்பதை பவுல் நமக்கு தெரிவிக்கிறார். கவனிங்கள், எதிரியை பற்றி இந்த 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் 4 குறிப்புகளாக நாம் பிரித்தோம். 1, த எனிமி, 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. 2, த எக்யூப்மெண்ட்ஸ், வசனங்கள் 13 முதல் 17 வரை. 3, த எனர்ஜி, வசனங்கள் 18 முதல் 20 வரை. 4, த என்கரேஜ்மெண்ட், வசனங்கள் 21 முதல் 24 வரை. பவுல் விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவேதான் 10ஆம் வசனம் தொடங்கும் பொழுது கடைசியாக, அதாவது மிக முக்கியமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, மிக அவசியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். எதிரி எப்படிப்பட்ட எதிரி? அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தந்திரமுள்ள எதிரி, பிசாசின் தந்திரங்கள், தந்திரமுள்ள ஒரு எதிரி. அதிலும் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எதிரிகளின் வகைகள் எப்படி இருக்கின்றன. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒரு எதிரி. அடுத்த லேயர் மேலே போனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உள்ள எதிரி. அடுத்த வரிசை மேலே போனால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு எதிரி. லோகாதிபதி அல்ல, லோகாதிபதிகள். ஆக இரட்டையர்களாக எதிரிகள் வருகிறார்கள், கூட்டமாக எதிரிகள் வருகிறார்கள். ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய போராட்டம், யுத்தம், சோதனை, இதை சந்திப்பதற்கு காணக்கூடாத எதிரியோடு அவர்கள் போரிட வேண்டியதாய் இருக்கிறது. 4வது ரேயர், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வழக்கமாக நமக்கு போராட்டம் பணப்பிரச்சனையில், சரீரத்தில், மனதில், வீட்டில், மனுஷர்கள் மூலமாய், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மூலமாய், எதிரிகளின் மூலமாய், உங்களை விரும்பாதவர்கள் மூலமாய், உங்களை வெறுக்கிறவர்களின் மூலமாய், பொருளாதாரத்திலோ அல்லது உலகத்திலோ, உங்கள் வேலையிலோ, வியாபாரத்திலோ, தொழிலிலோ, படிப்பிலோ, ஏதோ ஒரு வகையில் போராடுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையின் தினந்தோற பிரச்சனைகளின் வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்லுகிற இந்த எதிரி ஆவிக்குரிய எதிரி. The unseen spiritual enemy. பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய எதிரியை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்த எதிரிகள் இரட்டையர்களாகவே வருகிறார்கள், பார்க்க முடியவில்லை, வரிசை வரிசையாக வருகிறார்கள். ஆகவே அந்த வரிசையை நாம் கண்டுபிடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அங்க பவுல் நமக்கு சொல்லுகிற இந்த யுத்தத்தை சந்தித்து ஜெயிப்பதற்கான அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறார். முதலாவது, நாம் போன வாரம் பார்த்தது எதிரிகளின் வகைகளை பார்த்தோம். இந்த வாரம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஆயுத வரிசைகளில் இருக்கிற அணிகலன்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து கவனிப்போம். சத்தியம் எனும் கச்சை. நம்பர் 1, சத்தியம் எனும் கச்சை. நம்பர் 2, நீதி எனும் மார்க்கவசம்.
நம்பர் 3, ஆயத்தம் எனும் பாதரட்சை. நம்பர் 4, விசுவாசம் எனும் கேடகம். நம்பர் 5, ரட்சண்யம் எனும் தலைசீரா. நம்பர் 6, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். நம்பர் 7, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல் விண்ணப்பம் ஆவியின் ஜபம். ஆக 7 வரிசைகளில் பவுல் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதில் கவனிக்க வேண்டியது, பவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எங்கிருந்து யோசித்து எடுத்து கோர்த்து நமக்கு எழுதியிருப்பார். 2 இடங்களில் கவனிக்கலாம். ஒன்று, இந்த ஆயுதங்கள், இந்த உடைகள், இந்த அலங்காரங்கள், அணிகலன்கள், கவசங்கள், மார்க்கவசங்கள், இதையெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். தேவனை பற்றி 2 குறிப்புகளை வாசிப்போம். ஏசாயா 11:5, ஐசையா 11:5. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். இங்க பாருங்கள், ஏசாயா சொல்லுவது தேவனை பற்றி. அது என்ன அழகாக அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையா இருக்கும். சத்தியம் என்னும் கச்சையை இந்த இடத்திலிருந்து அவர் எடுத்திருக்கலாம், தேவனிடத்திலிருந்தே அந்த குறிப்பை எடுத்திருக்கலாம். சரி, அடுத்தது ஏசாயா 59, இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னொரு வசனம் 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். என்ன அழகா ஏசாயா சொல்லுவத ஒரு அடையாளமா அலங்காரமா இங்க குறிப்பிடுறார். ஆனால் பவுல் நமக்கு சொல்லும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் யுத்தத்திற்கு ஒரு போர் வீரனாக நம்மை நிறுத்தும்படிக்கு அவர் வேற வரிசையிலிருந்து துவங்குகிறார். இந்த நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ரோம போர் வீரர்கள் அவரை கைது செய்திருக்கலாம், தினந்தோறும் விசாரிக்கலாம், போர் வீரர்களின் ஆடை அணி வகுப்பை பார்த்திருக்கலாம், போர் வீரர்கள் உடுத்தி இருக்கிற உடுப்புகளை கவனித்திருக்கலாம். இதிலிருந்து தான் அவர் இன்னும் சில செய்திகளை நமக்கு கோர்த்து சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று எழுதுகிறார். சீஷர்கள் ஆண்டவருக்கு போர் வீரர்களாக இருக்க வேண்டும் என்பது போல் பவுல் தன்னுடைய சீஷர்களுக்கு குறிப்பிட்டு எழுதுகிறார். விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டு ஜெயிப்பது என்பதற்கு செய்தியை ஆரம்பிக்கிறார். அந்த உடையில் உள்ள உபகரணங்களை கவனியுங்கள். கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலைசீரா, பட்டயம், இதெல்லாம் அந்த உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனால் நியாயமாக அவர் எங்கிருந்து தொடங்கி இருக்க வேண்டும்? தலையிலிருந்து கால் வரைக்கும் தொடங்கி இருக்க வேண்டும். ஏனால் ஒரு போர் வீரனுக்கு உரிய சகல ஆயுதங்களும் அவன் அணிய வேண்டிய அந்த உடை அலங்காரங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது முதலாவது தலை சீரா என்று சொல்லியிருக்க வேண்டும், பிறகு மார்க்கவசம், அதற்கு அப்புறம் இடைக்கச்சை, அதற்கு அப்புறம் ஆவியின் பட்டயம், அதற்கு கடைசியில பாதரட்சை. அப்படி என்று வந்திருந்தால் நமக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் லகுவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் துவங்கும் பொழுது ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்க, அவன் வெற்றி கொள்ள முதலாவது அவர் துவங்குகிற இடம், சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நில்லுங்கள்
என்று குறிப்பிடுகிறார் துவக்கமே. இப்போ நம்முடைய தொடர் செய்தியில இந்த 6 வாரங்கள்ல இந்த 6 விதமான சர்வாயுத வர்க்கத்தை வாரம் ஒரு ஆயுதமா பார்க்க போறோம். இன்னைக்கு முதல் ஆயுதம் சத்தியம் எனும் கச்சை. எல்லாரும் சொல்லுங்க, கச்சை. சத்தியம் எனும் கச்சையை அறையில் கட்டினவர்களாய். 3 வார்த்தை இதுல முக்கியம். 14th வேர்டை கவனிங்க. சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். இப்போ இது 3 வார்த்தையை கவனிக்க வேண்டியிருக்குது. ஒன்று சத்தியம், இன்னொன்று கச்சை, அதாவது பெல்ட், மூணாவது அறையில் கட்டினவர்கள். அறை, இடம். அப்போ இந்த முதல் சர்வாயுத வர்க்கம் என்பதை கவனித்தா கச்சையை பற்றியது, பெல்ட்டை பற்றியது. இப்போ பெல்ட், இந்த பெல்ட்டினுடைய யூசேஜ் என்ன? ஒரு போர் வீரன் இந்த கச்சையை கட்ட காரணம் என்ன? அதிலும் அறையில் கச்சையை, அறை என்பது இடுப்பு, இந்த இடுப்பு, கச்சை என்பது பெல்ட். இந்த இடுப்புல போர் வீரன் இந்த கச்சையை கட்ட காரணம் என்ன? முதலாவது, அவன் தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கும் மார்க்கவசத்தை அரை கச்சையினால் கட்டுகிறான். இந்த பெல்ட்டுடைய யூசேஜ். அவன் தன்னுடைய மார்க்கவசத்தையும் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டயத்தையும் இணைக்கிற அந்த பகுதி தான் இந்த பெல்ட், இந்த கச்சை. இந்த கச்சைன்றது இந்த ரெண்டையும் சேர்த்து கட்டி காக்குது. முதல்ல ஒரு போர் வீரனை பாதுகாக்கிற இடம் மார்க்கவசம். இந்த மார்க்கவச கீழே விழாதபடிக்கு இடைக்கச்சை தான் அவனை கட்டி காக்குது. ஒரு விசுவாசி கீழே விழாதபடிக்கு அவனுக்கு சத்தியம்தான் அவனை கட்டி காக்கிற முதல் ஆயுதமா இருக்குது. ஒரு விசுவாசியினுடைய முதல் ஆயுதம் சத்தியம். அந்த சத்தியம் எதுக்கு? விழாதபடி காக்கிறது, விழாதபடி தடுக்கிறது, மிகவும் பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறது இந்த சத்தியம். அது மட்டுமல்ல, எல்லா கார்மெண்ட்ஸையும் கீழே விழாதபடி தடுக்குது. இந்த பெல்ட் உடைய யூசேஜ் என்ன? எந்த ஆயுதமும் கீழே விழக்கூடாது. பட்டயம் இருக்கு பாருங்க, இந்த பட்டயம், இந்த பட்டயத்தை இந்த கச்சையில தான் சொருகுகிறான். எது? அந்த போர் வீரன் தன்னுடைய பட்டயத்தை, வாள அவன் சொருகி வைக்கிற இடம் இந்த கச்சையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியின் பட்டயத்தை சொருகி வைக்கிற இடம் சத்தியத்துல. சத்தியம் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா, வேத வசனம் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா, ஆவியின் பட்டயத்தை நீங்கள் மிகவும் பாதுகாப்பான இடத்துல வைக்க முடியும். அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தியம் இருந்தா, உங்களுடைய ஆவிக்குரிய ஆயுதமான ஆவியின் பட்டயத்தை, ஆவியின் வாழ்க்கையை நீங்க பாதுகாப்பா வைத்து கொள்ள முடியும். அப்போ சத்தியம்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை காக்கிற முதல் ஆயுதம். அதனால தான் அவர் முதல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கச்சையிலிருந்து தொடங்குறாரு, தலை சீராவிலிருந்து தொடங்கல. ஏன் இடுப்பில் அணைகிற கச்சையில தொடங்குறாரு? உங்கள் வாழ்க்கையின் முதல் பாதுகாப்பு சத்தியம் எனும் கச்சை. இந்த சத்தியம் இல்லைன்னா உங்களால நிற்க முடியாது. இந்த சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு பலன் இருக்காது. இந்த சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு திராணி இருக்காது. வசனம் கவனிங்க, 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எனர்ஜி, பூஸ்ட், ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த திராணி இந்த சத்தியத்தினால தான் உங்களை நிற்க வைக்குது. இந்த பெல்ட் அவ்வளோ யூஸாக இருக்குது ஒரு போர் வீரனுக்கு. சரி,
இந்த பெல்ட்டை ஏன் கட்டுறான்? இந்த பெல்ட்டினுடைய அகலம் 4 to 6 இன்ச்சு அகலம் கொண்டது. அது தோலினாலும் இருக்கலாம் அல்லது தடித்த துணியினாலும் இருக்கலாம். ரோம போர் வீரர்களுக்கு இந்த பெல்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு போர் வீரன் தன்னுடைய இடையில கட்டுகிற இந்த கச்சை எவ்வளவு அவனை பாதுகாப்புக்குள்ளாக்குறது. அவன் ஜீவனை, மார்க்கவசத்தை, அவன் வாழ்க்கைய, அவன் போரிடம் செய்யும்படியான ஆயுதத்தை எல்லாமே பாதுகாப்பது இந்த இடைக்கச்சை. சரி, எதுக்காக போர் வீரன் இடைக்கச்சையை கற்றான்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட்வான்சிங். அவன் முன்னேறுவதற்கு இந்த இடக்கச்சை மிகவும் உறுதியா கட்டப்படணும். உங்க பேண்ட்ல நீங்க கட்டுற பெல்ட் இருக்கும், உங்களுடைய உடையில எலாஸ்டிக் இருக்கும். எலாஸ்டிக் லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால வேகமா நடக்க முடியாது. உங்க பெல்ட் லூஸ் ஆயிட்டா உங்களுடைய ஆடை உங்களுடைய இடுப்புல நிற்காது. உங்கள் ஆடை இடுப்புல நிற்கிறதுக்காக டைட்டன் பண்றது தான் இந்த பெல்ட்டுடைய வேலை. அப்போ எவ்வளோதான் நீங்க டைட்டா வச்சிருக்கிறீங்களோ அது உங்களை வேகமா நடக்க எளிதாக இருக்கும். ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தைக்கு பெல்ட் கட்ட முடியலன்னா அவன் அண்ணாங்கயிறை எடுத்து தன்னுடைய டவுசர்ல சுத்தி, டவுசர் கீழே விழாதபடிக்கு சுத்தி டைட் பண்ணிக்கிறான். பாருங்க, ஒரு சின்ன பையனுக்கு கூட அவனுடைய அந்த அரணாயின் கயிறு அவனுக்கு ஒரு கச்சையை போல யூஸ் ஆகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசுவாசிக்கு ஒரு கச்சை தேவைப்படுது. அது சத்தியம் என்னும் கச்சை. இது உங்களுக்கு டைட்டா இருந்தால்தான் அட்வான்ஸா நடக்கிறதுக்கு, முன்னேறதுக்கு வசதியா இருக்கும். சரி, இந்த சோல்ஜர் ஏன் கச்சையை யூஸ் பண்றா? இந்த கச்சை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட்டாக்கிங், நாட் ஓன்லி அட்வான்சிங், இட்ஸ் அட்டாக்கிங். எதிரியோடு போரிடும் பொழுது அவன் தன்னுடைய ஆடையில கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. தன்னுடைய எதிரியின் மேல கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஆனா பல நேரங்கள்ல நாம எதிரியை மறந்துட்டு நாமே நம்ம மேல கவனம் செலுத்துறவங்களா இருக்கிறதுனால நம்முடைய எதிரியோடு போராட திராணி இல்லாதவர்களா, முடியாதவர்களா விட்டுடுறோம். அப்போ எதிரியை நாம் குறிவைக்க முடியல. உங்கள் எதிராளியான பிசாசு, சாத்தான், சத்துரு, பொல்லாதவன், சோதனைக்காரன், கொலைக்காரன், கொலைபாதகன், பொய்யன், பொய்யுக்கு பிதா, பொல்லாங்கன் என்று அழைக்கப்படுகிற அந்த எதிரி உங்கள் வாழ்க்கையில அவன் மேல இருக்கிற குறி தவறி போகுது. ஏன் தெரியுமா? உங்களுடைய கச்சை உறுதியா இல்லை. கச்சை உறுதியா இல்லாதனால போரிடும் பொழுது, எதிர்க்கும் பொழுது அவன் மேல உங்களுக்கு கவனம் சரியில்லாத போது, அதனால அவனை அட்டாக் பண்ண முடியல. நீங்க உங்களை குறிச்சே யோசிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. உன் பிரச்சனையே உனக்கு பெருசா இருக்கு. உன்னுடைய நிலைமையிலேயே நீ அதிகமா முழுகி போறதுனால உன்னை சோதிக்கிற, உன்னை பொல்லாங்குக்குள்ள தள்ளுகிற, உன்னை சோதனைக்குட்படுத்துகிற அந்த சோதனைக்காரனை மேற்கொள்ள முடியாம கவனம் சிதறி போகிறது. அநேக விசுவாசிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. The unseen enemy நீங்க குறி தவற வச்சிருக்கிறீங்க. சரி, போர் வீரனுக்கு எதுக்கு இந்த பெல்ட்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவார்டிங். அவன் வாழ்க்கையில அவன் பரிசு வரும் பொழுது தேசாதிபதி நோக்கி நடக்கிற அந்த நடைய கவர்னர் பார்ப்பாராம். போர் வீரன் எப்படி நடக்கிறான், அவன் ஆடை, அலங்காரம், போர்க்கவசம் இவைகளை அணிந்து கொண்டு எப்படி அந்த அதிபதியை நோக்கி நடக்கிறான், தன்னுடைய பதக்கத்தை வாங்க என்பதை கவனிப்பானாம் அந்த தேசாதிபதி. அவன் கவனிக்கிற இடம், அவனுடைய அந்த உடை, அந்த உடுத்தப்பட்ட இடம், அந்த கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை இவைகளின் மேலே அந்த தலைவன் கவனம் செலுத்துவானாம். ஆகையினால போர் வீரன் தன்னுடைய பதக்கத்தை வாங்க வரும் பொழுது தன்னுடைய ஆடை அலங்காரம் சரியா இருக்க வேண்டும் என்பதில் கவனம் உள்ளவனாய் இருப்பானாம்.
ஆகவே ஒரு போர் வீரன் தன்னுடைய கச்சையில மிகவும் கவனம் செலுத்துகிறவனா இருக்கிறார். எதற்கு? தான் அணிந்திருக்கிற அலங்கார உடைகள், அணிகல உடைகள், ஆயுத உடைகள் கீழே வந்துவிடக்கூடாது என்பதுக்காக. விசுவாச வாழ்க்கையில பல நேரங்கள்ல கீழே இறங்கி வந்து விடுவது சகஜமான ஒன்றா இருக்குது. கிறிஸ்தவர்கள் தண்ணீரை போன்றவர்கள். ஏன்னா அவங்க எவ்வளவுதான் உயரத்துல வச்சாலும் அவங்க கீழே நோக்கி பாய்வதிலேயே அவர்கள் விருப்பம் இருக்கும். தண்ணீர் ஒரு நாளும் மேலே போகாது, தண்ணீர் எப்பவுமே கீழே தான் தேடி போகும். கிறிஸ்தவர்கள் தண்ணீரை போன்றவர்கள். ஏன்னா எவ்வளவுதான் நீங்க கொதிக்க வச்சாலும் அந்த 100 டிகிரியை தாண்டதே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவுதான் கூட்டம், எவ்வளவுதான் ஜெபம், எவ்வளவுதான் உபவாசம், எவ்வளவுதான் பெருவிழாக்கள், முகாம்கள் வச்சாலும், வருஷக்கணக்கா நடத்தினாலும் அவர்கள் அந்த லிமிட்டை தாண்டதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதிலேயே தேங்கி விடுகிறார்கள். விசுவாசிகள் தண்ணீரை போன்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே பள்ளத்தை நோக்கியே ஓடுகிறார்கள். இதிலிருந்து நாம் மேலே வர வேண்டும், கீழே வரக்கூடாது. 3 பேருடைய வாழ்க்கையில மிக உறுதியா இருந்தாங்க. கீழே வரக்கூடாது, நாம் சத்தியத்துக்காக நிற்கணும். முதல்ல ஆண்டவராகிய இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு சோதனை வந்தது. அவர் சத்தியம் எனும் கச்சையினால் பிசாசை ஜெயித்தார். வாசிப்போம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த சோதனை அவருக்கு ஊழியத்தின் முதலிலே துவக்கத்திலே வந்த சோதனை, பிசாசினால் வந்த சோதனை, விதவிதமான சோதனையிலே அவருக்கு வந்த ஒரு சோதனை. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், கீழே குதியும். Come down, come down from the top of the temple. சரி, அப்புறம் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. எப்படி ஆண்டவர் சத்திய வசனத்தை கொண்டு அந்த பிசாசோட மோதுகிறார் பாருங்கள். இறங்கி வாரும், தேவாலயத்து உப்பறையிலிருந்து கீழே இறங்கும், குதியும். ஆனால் இயேசுவானவர் குதிக்கவே இல்லை. பல நேரங்கள்ல விசுவாசிகளுக்கு சோதனை இப்படிதான் வருகிறது. உங்களுடைய பரிசுத்த நகரத்தில் நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து சரியும்படிக்கு கீழே விழுவதற்கு பிசாசு உங்களை சோதிக்க எப்பொழுதும் உங்களோடு போராடுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம ஆதியில இருந்த அந்த உயரத்துல இல்லை. ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த பக்தி, ஆதியில் இருந்த அந்த பரிசுத்தம், ஆதியில ஆண்டவர் மேல் வச்சிருந்த வாஞ்ச வைராக்கியம் பல நேரங்கள்ல கீழே போயிடுது. பாருங்கள், இயேசுவானவர் அப்படி கீழே இறங்கி வரவே இல்லை. எந்த இடத்துல நின்னாரோ அதே இடத்துல நின்று சாத்தானோடு போரிடுகிறார். ஏவாளுக்கும் இயேசுவுக்கும் இதுதான் வித்தியாசம். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இதே போல தேவனுடைய வார்த்தையை பிசாசு சொல்லி ஏவாளை வஞ்சித்தப்ப ஏவாள் ஏமாந்து போனான். இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ? இதை புசிச்சா தேவர்களை போல இருப்பீங்க, கண்கள் திறக்கப்படும், நீங்க சாகவே மாட்டீங்க. பிசாசு தேவனுடைய வார்த்தையை திரித்து சொன்னான். ஏவாள் அதை நம்பிட்டா, தோத்துட்டா. அவள் வாழ்க்கையில கீழே விழுந்தாள். சத்தியம் எனும் கச்சையை இழந்ததுனால தோல்வியை கண்டாள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை சத்துரு சோதிச்ச பொழுது கீழே வா, கீழே விழு அப்படின்னு சொன்னப்ப இயேசு கீழே விழல, அங்கேயே நின்னாரு.
நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் கீழே தள்ளும் பொழுது நாம் உறுதியாக நிற்கணும். நான் வரமாட்டேன், ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நிற்கணும், இயேசுக்காக நிற்கணும். இதுதான் நாம் மேலே நிற்பதற்கான முதல் அடையாளம். கீழே வரக்கூடாது. தேவாலயத்தை விட்டு நீ கீழே குதி அப்படின்னு பிசாசு சொன்னதுல ஒரு வஞ்சகம் இருந்துச்சு. அவன் சொன்னதுல ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. நீங்க கீழே குதிச்சா தூதர்கள் உங்கள் பாதங்களை ஏந்தி கொள்ளுவாங்கன்னு. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இயேசு குதிச்சு இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி குதிக்கல. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிற்கிற பரிசுத்த இடத்திலிருந்து கீழே இறங்காதிருங்கள். சத்துரு உங்களுக்கு போராடுகிறான், உங்களை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். ஆனாலும் கீழே இறங்கக்கூடாது என்பதில் உறுதியா இருக்க வேண்டியது இருக்குது. நம்பர் 2, யோபுவின் வாழ்க்கையில யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொன்னது, நீங்கள் உங்க உத்தமத்துல ஏன் உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா. வாசிங்க யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 2:9. யோபுவுக்கு சத்துரு போராடிய பொழுது, யோபு வாழ்க்கையில அவனுக்கு வந்த சோதனை நேரத்துல யோபுவின் மனைவி சொன்னதை கவனிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர். உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர். அரைக்கச்சை எதுக்கு? உங்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கை கீழே இறங்கக்கூடாது. உங்கள் விசுவாச வாழ்க்கை கீழே இறங்கக்கூடாது. அப்போ இடைக்கச்சை, அரைக்கச்சை சத்தியத்தால கட்டப்பட வேணும், உறுதியா கட்டப்படணும். அப்பதான் நிற்கும். ஆனா நாம இறங்கிடுறோம். ஏன்? சத்தியம் எனும் கச்சை உறுதியா இல்லை. இங்க யோபுவின் மனைவி சொன்னதை கவனிங்க. யோபு எல்லாத்தையும் இழந்தாரு, கடைசியில சுகத்தை இழந்தாரு. ஆனால் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்கல. யோபு மனைவி சொன்னா, நீர் இன்னும் உங்க உத்தமத்துல உறுதியா நிக்கிறது என்ன? ஹோல்ட் பண்ணி நிக்கிறது என்ன? ஏன் இவ்வளவு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க. அவள் சாதாரணமா இறங்கிட்டா. ஆனால் யோபு அவ்வளோ எளிதா கீழே இறங்கல. தன் விசுவாச உத்தமத்திலிருந்து சொல்றாரு, பைத்தியக்காரி, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்போமோ அப்படின்றாரு. பல நேரங்களில் தேவன் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதை மறந்ததுனால உங்க விசுவாச வாழ்க்கையை விட்டு கீழே இறங்கி போக நீங்க பல நேரங்களில் ஈஸியா முடிவு பண்றீங்க. எவ்வளோ நன்மையை கர்த்தர் செஞ்சாரு அதை எண்ணிப்பாரு. நீ சோர்ந்த பொழுது தூக்கி விட்டாரு, நிறுத்தினாரு. தளர்ந்த போது அற்புதம் செஞ்சாரு. நீ அழுத போது ஆறுதல் படுத்தினாரு. ஆண்டவர் உனக்கு செஞ்ச பல நன்மைகளை நினைச்சா உனக்கு இப்ப வரும் போராட்டத்துல நீ தோக்க மாட்டே, கீழே இறங்க மாட்டே, தேவனை விட்டு தூர போக மாட்டே. ஆண்டவர் மேல கசப்பும் வெறுப்பும் உனக்கு வராது. ஈஸியா கீழே இறங்கிடாத. கர்த்தர் செஞ்ச பழைய நன்மைகளை பார். 3வது, நெகேமியாவுக்கு வந்த ஒரு பெரிய சோதனை. அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. நெகேமியா 6. நெகேமியா ஒரு அரசாங்க அதிகாரி. எருசலேமின் அலங்கத்தை கட்ட வந்த பொழுது அவருக்கு 2 எதிரிகள், போராட்டமான எதிரிகளா இருந்தாங்க. அந்த எதிரிகள் அவர் அலங்கத்தை கட்டக்கூடாதபடி தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலையை அவர் செய்யும் பொழுது அவங்க கூப்பிட்ட விதத்தை பாருங்க. 6, 3ஆம் வசனம், 4ஆம். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். என்ன சொன்னாங்க? 2ஆம் வசனம், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கிறேன். நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடல. சன்பலாத்தும்
கேசேமும் ஆள் அனுப்பி, நான் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. என்ன மாதிரி வார்த்தை இது? கவனிச்சிங்களா? ரெண்டு பேரு வேலை செய்யறவனை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த சன்பல்லாத்தும் கேஷமும் அவனை டிஸ்டர்ப் பண்ணோன்னே வராங்க. ஆனா ஏன் வந்தாங்கன்னா, அவன் வாசலுக்கு கதவு போடல. உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வாசல் திறந்து இருந்தா இப்படித்தான் நடக்கும். உங்களுடைய வாசல் திறந்து இருந்துச்சுன்னா, இருதய வாசல் திறந்து இருந்தா இப்படிதான் ஆட்கள் வந்து உங்க வேலையை கெடுக்க வருவாங்க, உங்க ஊழியத்தை கெடுக்க வருவாங்க, உங்க முயற்சிகளை கெடுக்க வருவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் என்னைக்கும் உன்னை சுத்தி இருக்கும் பொழுது உன் வேலை டிஸ்டர்ப் ஆகுது, சரியா நடக்கல, பாதியிலே நிக்குது. காரணம் என்ன? நீ பெரிய வேலை செய்கிற, ஆனா உன்னை சுத்தி இருக்கிற ஆட்கள் அந்த வேலையை செய்ய விடல. விசுவாசிகள் இதுல மிக கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, கதவு போடாத வாசல்கள் இருக்குமானால் இப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வேலைகளை இப்படி சீர்குலைப்பது உண்டு. பலருக்கு கதவுகள் திறந்திருக்கு, வாழ்க்கை திறந்திருக்கு. யார் ஒன்றும் வரலாம், யார் ஒன்றும் போகலாம், எப்போ ஒன்றும் வரலாம், எப்போ ஒன்றும் போகலாம். உங்களுக்கு வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே, கட்டத்துக்குள்ளே, ஒழுக்கத்துக்குள்ளே இல்லைன்னா இப்படிதான் கீழே இறங்கி வர வேண்டியது இருக்கும். இன்கம்ப்ளீட் ஒர்க், இன்கம்ப்ளீட் லைஃப், இன்கம்ப்ளீட் டார்கெட். ஏன் நீங்க அடிக்கடி கீழே வந்துடுறீங்க? உங்க கான்சென்ட்ரேஷன் குறையுது, கமிட்மெண்ட் குறையுது. நெகேமியா சொல்றாரு, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் கீழே இறங்கி வரமாட்டேன், நான் வரமாட்டேன். பாருங்க, நான் வரக்கூடாது அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு. ஆனால் அவங்க ஒரு தடவை வந்தா, 2 தடவை வந்தா, 3 தடவை வந்தா, 4 தடவை வந்தா, சேம் எனிமி. 5வது முறையும் வந்தான், நான் அதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி அனுப்பிட்டேன். இப்படிப்பட்ட உறுதி உங்களுக்கு வேணும். அதுக்கு உங்க வாசல்கள் கதவுகளால அடைக்கப்படணும். அருமையானவங்களே, ஆண்டவர் உனக்கு எங்க கிருபையை வச்சிருக்கிறாரு, வாசலை வச்சிருக்கிறாரு, எங்க உன்னை நிறுத்தினாரோ அந்த இடத்துல இருந்து இறங்கவே கூடாது. அது ஊழியமாகவும் இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்ததை மட்டும் யோசி. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1000 சொல்றா, 1000 சொன்னதுனால உனக்கு டீவியேஷன் வந்துச்சு. தேவ சித்தம் இல்லாததை சொன்னான். ஜெபிக்காதவன் சொன்னதை கேட்டதுனால உனக்கு அது ஃபெயிலர் ஆச்சு, தோல்வி ஆச்சு, சரிவு ஆச்சு, நஷ்டம் ஆச்சு. இப்போ அதிலிருந்து எழும்பி வர முடியல. காரணம் என்ன? சன் பொல்லாத்துக்கள் வந்து உன்னை தொல்லை பண்ணாங்க, உன்கிட்ட பேசினாங்க, உனக்கு கொடுக்கப்பட்டதை செய்ய முடியாத போச்சே. இப்போ உனக்கு தேவை இறுக்கமான ஒரு கச்சை. ஆண்டவரே, நான் இறங்கி வரக்கூடாது, நான் முன்னேறணும், எனக்கு சத்தியம் எனும் கச்சையினால என்னை இருக்க கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நின்னாதான் இந்த நெகேமியாவை போல வேலையை செஞ்சு முடிக்க முடியும். You must finish your target before you die. நீங்க சாகரத்துக்குள்ள கடவுள் உனக்கு என்ன வச்சாரோ, தேவன் உனக்கு என்ன வச்சாரோ, ஆண்டவர் சித்தம் வாழ்க்கையில என்னவோ அதை செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் இறங்கி வரக்கூடாது, அது வரைக்கும் விட்டுட்டு போயிடக்கூடாது, அது வரைக்கும் பாதையில் நிற்கக்கூடாது, அதிலிருந்து ஓடக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தேவன் இந்த உலகத்தில் உனக்காக நிர்ணயித்தது. அதான் தேவ சித்தம். அந்த கச்சை நாம் அறையில் கட்ட வேண்டியவளா இருக்கிறோம். இந்த கச்சை, இந்த பெல்ட் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது முக்கியம்.
ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது முக்கியம். இந்த உறுதியான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, கீழே இறங்கி வராத வாழ்க்கை, தேவன் உன்னை நிக்க வச்ச இடத்துல நிக்கிற வாழ்க்கை, உப்பரகியா இருந்தாலும், தேவாலயத்தின் உச்சியா இருந்தாலும், அது பலகணிகளா இருந்தாலும், அல்லது நெகேமியா கட்டின அலங்கமா இருந்தாலும், அது யோபுவை போல இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்தாலும், ஆண்டவர் உன்னை வச்ச இடத்திலிருந்து கீழே இறங்காமல் உறுதியாய் நிற்பதை கற்றுக்கொள். அப்பொழுது இந்த எதிரி உன்னை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. இந்த எதிரி உன்னை பார்த்து பயப்படுவான், உன் உறுதியை பார்த்து பயப்படுவான், உன்னுடைய விசுவாசத்தை கண்டு பயப்படுவான். இந்த காணக்கூடாத எதிரி நீ நிக்கிற உறுதியை கண்டு அவன் அஞ்சுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க நிக்கிற அப்பதான் ஓடுவான். நீங்க நிக்கிற அப்பதான் ஓடுவான். அப்ப அந்த உறுதியான விசுவாசம், உறுதியான நம்பிக்கை, உறுதியான மனநிலை, உறுதியாய் நிக்கிற திராணி உங்களுக்கு இருந்தா பிசாசு ஓடுவான். உங்கள் unseen enemy will run away. இதை தான் நாம் படிக்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த வசனத்துக்கு திரும்ப வரும். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் நில்லுங்கள். வாட் இஸ் த ட்ரூத்? சத்தியம் என்றால் என்ன? இப்போ இவ்வளோ நேரம் கச்சையை பார்த்தோம், பெல்ட்னா என்னன்னு, அறையில் ஏன் கட்டணும் என்பதை பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு வார்த்தை சத்தியம், முக்கியமான வார்த்தைக்கு வரும். சத்தியம் என்றால் என்ன? இந்த வார்த்தையை பிலாத்து கேட்டான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் பிலாத்து கேட்டான் ஆண்டவரை பார்த்து, சத்தியமாவது என்ன அப்படின்னா. சத்தியத்தை பற்றி ஆண்டவர் பேசின பொழுது தேசாதிபதியாகிய பிலாத்து சத்தியமா, வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு கேட்டான் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லல, ஆனால் சத்தியவான பத்தி ஆண்டவர் பேசியிருக்கிறார். முதல்ல வாட் இஸ் த ட்ரூத்? சத்தியம்னா என்ன? லெட்ஸ் see யோவான் 14:6. முதல்ல அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எல்லாருக்கும் தெரிஞ்சது. சத்தியம்னா என்ன? இயேசு சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏன் இதை மாத்தி சொல்லல? ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, இந்த மூணு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஐ எம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். ஏன் மாத்தி சொல்லியிருக்கலாம்? நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இதை ரெண்டு சொல்லியிருக்கலாம், நானே வழியும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை ஒன்று சொல்லியிருக்கலாம், நானே ஜீவனா இருக்கிறேன், இல்லை நானே வழியா இருக்கிறேன் சொல்லியிருக்கலாம். ஏன் ட்ரிபிள் வேர்டை யூஸ் பண்ணாரு? ஏன்னா ஆண்டவர் தான் சத்தியம். அந்த ஆண்டவருக்கு வழியில வரப்ப இந்த சத்தியத்தின் வழியில வந்தாதான் அந்த ஜீவனை போய் சேர முடியும். இந்த சத்தியம்தான் உங்களையும் ஜீவனையும் இணைக்குது. வாட் இஸ் ட்ரூத்? ட்ரூத் இஸ் a connector between you and God, the connector between God and the eternal life. இந்த சத்தியம் தான் நம்மளை ரிவீல் பண்ணி நம்மளை கடவுளுக்கு நேரா நடத்துது. வாட் இஸ் த ட்ரூத்? ட்ரூத் ரிவீல்ஸ் டு நோ அபவுட் லைஃப் அண்ட் டெத். இந்த சத்தியம்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தெரிவிக்குது. அதுதான் சென்டர். ஏன் ஜீவன் கடைசியில் சொல்லுது, நானே வழியும் சத்தியம் ஜீவன்? இட்ஸ் a life, talk about life. இந்த சத்தியம் தான் ஜீவனை நமக்கு காட்டுது. அதான் மூணாவது வார்த்தையா இருக்குது. இந்த சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு ஜீவன் எதுன்னு தெரியாது. The truth will lead into the life. இந்த சத்தியம் தான் உங்களுக்கு ஜீவன் இல்லை,
நடத்துது. ட்ரூத் will reveal to know about heaven and hell. இந்த சத்தியம்தான் பரலோகம் நரகம் இது ரெண்டத்தையும் உங்களுக்கு வித்தியாசப்படுத்துது. சத்தியத்தை அறிஞ்சாதான் இது தெரியும். எது வாழ்வு, எது சாவு, எது நித்தியம், எது அனித்தியம், எது மோட்சம், எது நரகம், எது ஆண்டவரோட வாழ்றது, எது அவரை விட்டு பிரிக்கிறது. தோ ட்ரூத் வில் ரிவீல். சென்டரா இருக்கிறது சத்தியம். லைஃப்ல இஸ் a சென்டர். சுத்தி சுத்தி வந்தாலும் சத்தியம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:11-12 அதை சொல்லுது. அதே யோவான் 1ல நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியம் என்ன பண்ணுது? அது இயேசுவோட கனெக்ட் பண்ணுது, ஜீவனோட கனெக்ட் பண்ணுது, ஆண்டவரோட வாழ்ற வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுது. அப்ப சத்தியம் இல்லைன்னா அந்த கனெக்டிங் லைஃபே இல்லை. சத்தியம் இல்லைன்னா ஆண்டவரோட தொடர்பே இல்லை. சத்தியம் இல்லைன்னா, அந்த ட்ரூத் இல்லைன்னா இயேசுவோட இல்லை. இயேசுவையே கனெக்ட் பண்றது இந்த சத்தியம்தான். சரி, the truth will reveal to know about God and Satan. இந்த சத்தியம்தான் தேவனையும் சாத்தானையும் யாருன்னு நமக்கு காட்டுது. யார் தெய்வம், உன்னை நேசிக்கிறவர் யாரு, உன் எதிரி யாரு, தோ சத்தியம் தான் சொல்லுது. Okay, the truth reveals to know about sin and salvation. இந்த சத்தியம் தான் பாவத்தையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்தி காட்டுது, வித்தியாசப்படுத்தி காட்டுது. வாட் இஸ் சின், வாட் இஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்றதே இந்த சத்தியம் தான். Truth reveals to know our spiritual condition before God. தேவனுக்கு முன்னால நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றத இந்த சத்தியம் தான் சொல்லுது. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்னு கண்ணாடி காட்டுதோ, அதே போல நாம் தேவனுக்கு முன்னால என்ன நிலையில இருக்கிறோன்றத இந்த சத்தியம் தான் காட்டுது. நம்ம எப்படி இருக்கிறோம், அவர் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறோமா, வெறுக்கிறபடி இருக்கிறோமா, சத்தியம் தான் காட்டுது. Truth reveals to know our knowledge about God. தேவனை பற்றி எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோன்றத அளந்து காட்டுறது இந்த சத்தியம்தான். பிகாஸ் இட்ஸ் a center of your life. அதை நீங்கள் எடுக்கவே முடியாது. அதை எடுத்துட்டீங்கன்னா ஜீவனுக்கு போக முடியாது, ஜீவன் இருக்காது. ஏன்னா சத்தியத்தை தாண்டி தான் ஜீவனுக்கு போக முடியும். நானே வழி, சத்தியம், ஜீவன். ஜீவனை அடையணும்னா, ஜீவனுக்கு போனோம்னா தோ இந்த சத்தியத்தில் நடந்தால், சத்தியத்துக்கு உள்ள வந்தால், சத்தியத்தை அறிந்தால் அந்த ஜீவன், நித்திய ஜீவன், ஜீவன் என்ற இயேசு, அவர் அறிய முடியும். ஓகே, ட்ரூத் reveals to know more about your spiritual man. இந்த சத்தியம் உங்கள் உள்ளான மனுஷன் என்ன நிலையில இருக்கிறான் என்பதை உங்களுக்கு காட்டும். நீங்க ஜெபம் பண்ணீங்களா இல்லையா, வசனம் வாசித்தீங்களா இல்லையா, உபவாசம் பண்ணீங்களா இல்லையா, கர்த்தரோட நெருங்கி இருக்கிறீங்களா இல்லையா, தூரம் இருக்கிறீங்களா இல்லையா, தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா என்பதை உங்க இன்னர் மேனுடைய பிக்சரை ட்ரூத் வில் ரிவீல் இட். வேற யாரும் சொல்ல முடியாது. நீங்க வாசிக்கிறப்ப அந்த வசனம் உங்களோட பேசும், உங்க நிலைமையை காட்டும். சத்தியம் என்னும் இடைக்கச்சை அவ்வளவு முக்கியம். அதனால தான் பவுல் முதல்ல சத்தியத்தை எடுத்து முதல்ல நமக்கு சொல்றாரு, இதை முதல்ல வேர் பண்ணுங்க,
இது ரொம்ப முக்கியம். இது இல்லாத நீங்கள் வாழ முடியாது. இது இல்லாத எதிரியை மேற்கொள்ள முடியாது. அதனால் முதல்ல சத்தியத்தில் நில்லுங்க அப்படின்னு. இயேசுவே சத்தியம். சங்கீதக்காரன் இப்படி எழுதுவதான். 119 சங்கீதம் 142 வசனம். 119:142 Psalms. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். எல்லாரும் வாசிப்போம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம். What is truth though? The whole scripture is truth. The whole scripture. உங்க முழு விசுவாசத்தையும் இதுக்குள்ள வைக்கணும். உங்க முழு விசுவாசத்தையும் cover to cover இதை நம்பணும். cover to cover, cover to cover. ஏன் சந்தேகம்? ஏன் உங்களுக்கு வேதனை? ஏன் சோகம்? ஏன் வீக்கா இருக்கிறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குது. கடவுள் மேலே டவுட்டு, வசனத்தின் மேலே டவுட்டு, அற்புதம் நடக்காததுனால டவுட்டு, உங்களுக்கு நன்மை வராததுனால டவுட்டு, உங்களுக்கு விரும்புகிற காரியம் கிடைக்காததுனால, கால தாமதம் ஆகிறதுனால டவுட்டு. எல்லா சந்தேகத்தையும் இந்த வேதத்தை நம்புறப்ப அந்த சந்தேகம் எல்லாம் உங்களை விட்டு வெளியே ஓடிடும், சிதறடிச்சு ஓடிடும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் உங்க வசனத்தை, வேதத்தில் இருக்கிற முழு வசனத்தையும், முழு சத்தியத்தையும், முழு நிகழ்ச்சியும், முழு அற்புதத்தையும், முழு வாக்குத்தத்தத்தையும் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. இதுல நடந்தது உண்மைன்னா என் வாழ்க்கையில நடக்கிறதும் நடக்க போவதும் உண்மை ஆண்டவரே அப்படின்றத விசுவாசிக்கணும். ஏன் இன்னும் டவுட் இருக்கு தெரியுமா? முழு வேதத்தினுடைய அற்புதங்களை நீங்க இன்னும் விசுவாசிக்கல, இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கல, இதுக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கையின் முறைகளை விசுவாசிக்கல. அப்போ இந்த கவர் டு கவர் முழுசுமா நம்புற விசுவாசிக்கிற இருதயம் உனக்கு வந்தாதான் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களின் அற்புதங்களை நீ பார்க்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய வேதமே எனக்கு சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வேதத்தை கையில் எடுத்து, ஆண்டவரே நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, இதில் இருக்கிற வாக்குகளை நம்புறேன், வார்த்தைகளை நம்புறேன், அற்புதத்தை நம்புறேன், வாக்குத்தத்தங்களை நம்புறேன், உம்முடைய வசனத்தை நம்புறேன், இயேசுவின் நாமத்தில் முழு வேதத்தையும் நம்புறேன். சந்தேகங்கள் வெளியே போவதாக, அவிசுவாசம் வெளியே போவதாக, பயங்கள் வெளியே போவதாக. ட்ரஸ்ட் இட். உம்முடைய வேதமே சத்தியம். இதுக்கு உள்ள நடந்தது எல்லாம் உனக்கு தொடர்பு இருக்குது. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னது, தேவன் செஞ்சது இதுக்குள்ள இருக்குது. நீ தேவனுடைய பிள்ளையானா, தேவனுடைய மகனானா, தேவனுடைய மகளானா, இதில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும், அற்புதமும், வாக்குத்தத்தமும் உனக்கும் சொந்தமாக மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். உம்முடைய வேதமே சத்தியம். யோவான் 17 வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இது ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களுக்கு பண்ண ஜெபத்துல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாரு ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வசனம் சத்தியம், அதனால அவங்கள பரிசுத்தமாக்கும் அப்படின்னு ஜெபிக்கிறார். வசனத்தை நாம தினந்தோறும் படிக்கணும், கோடு போட்டு படிக்கணும், எழுதி வச்சு படிக்கணும். அப்போ எப்படியும் ஒரு தொடர்பு அந்த வசனத்தோடு உங்களுக்கு டெய்லி இருக்கணும். ஏன்னா அது உங்களை பரிசுத்தமாக்கும். வார்த்தையை கவனிங்க, உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியம் என்ன பண்ணுதுன்னா டெய்லி பியூரிஃபை பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது. நம்மளை வசனத்தை படிக்க 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 பியூரிஃபை பண்ணுது. உங்க கிட்னி நம்மளுடைய பழைய காரியங்களை எல்லாம் சுத்திகரித்து வெளியே தள்ளுது.
தேவையில்லாதெல்லாம் வெளியே தள்ளுது. இருதயம் அசுத்த ரத்தத்தெல்லாம் தள்ளிட்டு சுத்த ரத்தத்தை இருதயத்துக்குள்ள அனுப்புது. எவ்வளவு காரியங்கள்! நம்ம சரீரமே நம்மளை சுத்திகரிக்குது. கெட்ட நீரை வெளியே அனுப்புது. நம்ம சரீரம் செய்யுது. அப்படியானா இந்த வசனம் செய்யாதா? இந்த வசனம் நம்மளை சுத்திகரிக்காதா? வாழ்க்கையை சுத்திகரிக்காதா? நம்முடைய சிந்தையை மாற்றாதா? நம்முடைய தேவையை சந்திக்காதா? அப்போ சத்தியத்தை நாம் எடுத்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி நம்பி வாழ வேண்டியதா இருக்குது. யோவான் நிருபங்களை எழுதுறப்ப 2 சின்ன நிருபத்தை எழுதினாரு. அந்த நிருபம் 2 யோவான் 3 யோவான். இந்த 2 நிருபத்திலையும் தம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. கவனிங்க, 2 யோவான் 2ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுறாரு. 4ஆம் வசனம். பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு படுறாரு பாருங்களேன். ஒரு சந்தோஷம் அவருக்கு எவ்வளவு இருக்கு பாருங்களேன். சத்தியத்துல அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டதும் சந்தோஷப்பட்டு ஒரு சின்ன லெட்டர்ல அந்த சந்தோஷத்தை எழுதுறாரு. வாழ்க்கையின் சந்தோஷம் அதுதான். வாழ்க்கையின் சந்தோஷம் அதுதான். சரி, 3ஆம் நிருபத்துக்கு வாங்க. 3 யோவான் 1ஆம் வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த சின்ன நிருபத்துல அவர் தன் சந்தோஷத்தை எப்படி தெரிவிக்கிறார் பாருங்க. உலகத்துல என்ன சந்தோஷம் உங்களுக்கு? எதுவுமே இல்லைனாலும் இதான் சந்தோஷம். எதுவுமே இல்லை, ஆனா ஒரே சந்தோஷம் இருக்குது. சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். இதுதான். இதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. மரியாள் மார்த்தாள் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறா. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதான் சந்தோஷம். அநேக காரியங்கள் தான் உங்க சந்தோஷத்தை கெடுக்குது. இந்த அநேக காரியங்கள் தான் உங்க நிம்மதியை குலைச்சது, உங்க தூக்கத்தை கெடுத்தது, உங்க சுகத்தை கெடுத்தது. ஆனால் உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, அவள் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டா பாருங்க, அதான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால அவள் வாழ்க்கையில் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சத்தியம் எனும் கச்சைய கட்ட வேண்டியது இருக்குது. வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ட்ரூத்? வாட் இஸ் ட்ரூத்னு பார்த்தோம். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ட்ரூத். சத்தியத்தினால ஒரு விசுவாசிக்கு என்ன நன்மை? யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கவனிங்க, நம்பர் 1 பெனிஃபிட் விடுதலை. நாம இன்னும் சில காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆகல. ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு காரியம் கட்டி போட்டு கிடக்குது. ஏதோ ஒன்று கட்டி போட்டு கிடக்குதா, அதுல இருந்து விடுதலை ஆகல. எப்போ விடுதலை? சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. இந்த விடுதலை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும். இது ஆவிக்குரிய விடுதலை, சரீரப்படியான விடுதலை இல்லை. சிந்தையில விடுதலை, கண்கள்ல விடுதலை, நாவுல விடுதலை, வார்த்தையில விடுதலை, செயல்கள்ல விடுதலை, இப்படி பல காரியங்கள்ல விசுவாசிக்கு விடுதலை வேணும். இந்த விடுதலை முதல்ல சத்தியத்தினால தான் வருது. பாவத்திலிருந்து விடுதலை சத்தியத்தினால தான் வரும். அசுத்தமான உலகத்திலிருந்து விடுதலை சத்தியத்தினால தான் வரும்.
அப்போ ஒரு விடுதலைன்றது ரொம்ப முக்கியம். டெலிவர்டு பிலீவர், டெலிவர்டு விடுதலை ஆக்கப்பட்ட விசுவாசியா இருக்கணும். அதுதான் சத்தியம் நமக்கு கொடுக்குது. வாட் இஸ் த பெனிஃபிட்? 91 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இது பலமுறை சொல்லி இருக்கிறோம். ரொம்ப நல்ல சங்கீதம். ஆனால் இது இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அவர் சிறகுகளால் மூடுவார், சட்டைகளிலே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகம். சத்தியம் தான் உன்னை காக்கும். என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட், என்ன நன்மை இதில்? ஏன் சத்தியம் என்னும் கச்சைய அறையில கட்டணும்? இது உனக்கு பாதுகாப்பு. அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும். வேடனுடைய கண்ணிக்கு பாழான கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கும் அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த வேடன் யாரு? சத்துரு. அந்த எதிரி யாரு? சத்துரு. அப்போ அந்த கண்ணி வைக்கிறது யாரு? சத்துரு. அப்போ அதிலிருந்து உனக்கு பாதுகாப்பு எப்படி? கேடகமா இருக்கிற இந்த வசனம். சத்தியத்தை படிக்கணும். எல்லா விசுவாசிகளும் சத்தியத்தை படிக்க வேண்டியது இருக்குது. புரியுதோ புரியலையோ தினந்தோறும் படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு 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 அதன்படி நடக்க கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை தொடங்குது. வெற்றி உள்ள வாழ்க்கையை தொடங்குது சத்தியம் எனும் கச்சை. சரி, சத்தியத்தை அறிஞ்சா விடுதலை, சத்தியத்தை வைத்திருந்தா பாதுகாப்பு. இந்த சத்தியம் என்ன செய்யும்? ட்ரூத் will change our inner desire and inner life. எப்படி என்றதை சுருக்கமாக 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். 119 சங்கீதத்துக்கு திருப்புங்க. இந்த சங்கீதம் முழுசுமே சத்தியத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பை சொல்லுது. சத்தியத்தை அறிஞ்சா அவனுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் நடக்குதுன்றத சொல்லுது. 72 வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இந்த சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யும்? வாட் இஸ் த பெனிஃபிட்? நீங்க கவலைப்படுறதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து வேதத்தின் மேல நம்பிக்கை உண்டாக்கும். இல்லாத பொருள்கள் மேல ரொம்ப பேர் கவலைப்படுறீங்க. எனக்கு அது இல்லாண்டவரே, நகை இல்லை, பணம் இல்லை, லேண்டு இல்லை, வீடு இல்லை, அப்படி சொல்றோம்ல. வசதியை விட வேதம் நமக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷமா வந்துடும். வாட் இஸ் யுவர் ட்ரெஷர்? மணி, கோல்ட், land, fame? No. God's truth is your treasure. இதான் பொக்கிஷம். இதுதான் உன்னை நடத்துகிறது, காக்கிறது, வளர்க்கிறது, நித்திய ஜீவனில சேர்க்கிறது. அப்போ இதுதான் வெள்ளி பொன்னை காட்டிலும் அதிகம் என்பதை உணர்த்துது. 25 வசனம் 119 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எப்படி ஜெபம் பாருங்க, நம்முடைய ஜெபத்தை மாத்துது. ஆண்டவரே, நான் எப்பவுமே இந்த மண்ணோட இருக்குது, என் ஆத்துமாவை உயிர்ப்பியும், மாத்துங்க, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். எப்படிப்பட்ட ஜெபமா மாத்துது? லார்ட், உணர்வு தாங்க ஆண்டவரே, உங்க வேத வசனம் என் இருதயத்தை பற்றி கொள்ளட்டும். உணர்வு தாங்க ஆண்டவரே. உணர்வே இல்லாத உலகம் நம்மளுடைய சுத்தி இருக்கிற உலகம் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எதை பத்தியுமே உணர்வு இல்லை, எதை பத்தியுமே உணர்வு இல்லை, எந்த தவறை பத்தியும் உணர்வு இல்லை, எந்த ஒரு குற்றத்தை பத்தியும் உணராத மக்கள் உலகத்துல பெருகிட்டாங்க. இது தப்புன்னு தெரிஞ்சோம் செய்யறான், இது தீமைன்னு தெரிஞ்சோம் செய்யறான், இது பாவம்னு தெரிஞ்சோம் செய்யறான். எந்த ஒரு உணர்வுமே இல்லை, பதட்டமே இல்லை, பதட்டமே இல்லை. தாவீது
சவுலுடைய தொங்கல் சால்வையை அறுக்கும் பொழுது அவன் இருதயம் படப்படுத்திருச்சான். அவன் அந்த தொங்கலை போய் அறுக்கிறப்ப ஆக்சுவலி அவனை எதுக்கு அனுப்புனாங்கன்னா, தாவீது நீ உள்ள போ, சவுல் உள்ள இருக்கிறான், இந்த கத்தி எடுத்துட்டு போ, அவன் பின்னாலேயே போய் குத்திரு, இல்ல தொண்டையில வச்சு இழுத்துரு, அப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனா தாவீது உள்ள போய் சவுலுக்கு பின்னால அந்த தொங்கலை அறுக்கிறான். அவனுக்கு கத்திய தொண்டையில வைக்க வரல, தொங்கல் அறுக்கிறப்ப அவன் இருதயம் படப்படுத்திட்டு வெளியே வந்து கத்தியை போட்டான். வேணாம்பா, இது வேண்டாம், என்னால முடியல அப்படின்னு. என்ன ஒரு பதட்டம். பெலிஸ்தீர் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறப்ப தாவீதுக்கு பெத்லகேம் கிணற்றின் தண்ணீர் மேல தாகம் வந்துச்சு. அப்போ 3 வீரர்கள் போய் அந்த பெத்லகேம் கிணத்துல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். தண்ணி கேட்டீங்கல்ல, பெத்லகேம் உங்க சொந்த ஊரு, நீங்க பிறந்த ஊரு, உங்க சொந்த ஊரு, தண்ணி கேட்டீங்க, அங்க இராணுவம் எல்லாம் சுத்தி நிக்குது, ஆனாலும் நாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தோம், நீங்க கேட்டீங்களே என்ன. தண்ணியை கொடுத்ததும் தாகத்தோட இருக்கிற தாவீது பார்த்து அவங்களையும் பார்க்கறான், தண்ணியும் பார்க்கறான். அவனுக்கு அவன் உயிரை கூட துச்சமா நினைக்காம அந்த எதிரிகளுடைய பாளையத்தை தாண்டி போய் மாட்டியிருந்தா என்ன ஆவான், செத்தே போயிருப்பான். ஆனாலும் இவங்க போய் அந்த தண்ணியை கொண்டு வந்து கையில கொடுத்ததும் அந்த தண்ணியை பார்த்தான், தாகமா இருக்குது. எதிர நிக்கிற அந்த இராணுவ வீரர்களை பார்த்தான், உன் உயிரை கூட மேலா நினைச்சு எனக்கு தண்ணி கொண்டு வந்தியே, இப்படிப்பட்ட தண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு தண்ணியை ஊத்திட்டானா, குடிக்க மனம் இல்லாம. என்ன கான்சியஸ் நம்முடைய மனசாட்சி இவ்வளவு துடிக்கிற மனசாட்சியா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உன் கூட பேசுவாரு. உங்க கான்சியஸ் சரியா இல்லைன்னா the Holy Spirit will not speak to you. You can't listen the voice of God. எப்ப கடவுளுடைய சத்தம் கேட்க தெரியுமா, கடவுள் எப்படி பேசுவார் தெரியுமா, மனசாட்சி பதட்டமா ஷார்ப்பா இருக்கிறப்ப தான், கான்சியஸ் ஷார்ப்பா இருக்கிறப்ப தான் பேசும். ஏன்னா தேவன் படைச்சப்ப கான்சியஸோட பேசுற மனுஷனா தான் அவர் நம்மளை படைச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சியின் மூலமா தான் பேசினாரு. பாருங்க, ஆதாம், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்க காலத்துல எல்லாம் பைபிள் கிடையாது, பிரீச்சர் கிடையாது, சர்ச் கிடையாது. மோசே வந்த பிறகுதான் ஆசரிப்பு கூடாரமும் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னால 2000 வருஷமா ஜனங்க எப்படி நீதிமானா இருந்தாங்க, விசுவாசியா இருந்தாங்க, தேவனோடு சஞ்சரிச்சாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படி கான்சியஸ் மனசாட்சியின் காலம். தேவன் பேசுறப்ப அந்த மனசாட்சி சுத்தமா இருந்ததுனால அவர் பேசுறது ஆடியோபலா கேட்குது, ஈஸியா ரிசீவ் பண்ண முடிஞ்சது. ஏன் இன்னைக்கு கடவுளுடைய சத்தம் உனக்கு கேட்கல? பிகாஸ் யூ லாஸ்ட் தட் கான்சியஸ். பதட்டம் இல்லை, ஐயோ தப்பு பண்ணிட்டாண்டோரு, ஐம் so sorry Lord, I'm so sorry Lord, I'm so sorry Lord. நீங்க முழங்கால் பண்ணி கடவுள் சமூகத்துல துடித்து அழுதாதான் உங்களுடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும். சும்மா சின்ன ஜபத்துல மன்னிக்கப்படாது. உங்க பதட்டமான ஜபம், பதட்டமான இருதயம், தவறு செஞ்ச பிறகு துடிக்கிற இருதயம் இருக்குது, அந்த துடிக்கிற இருதயத்தை பார்த்து தான் மனசாட்சி கூட ஷார்பன் ஆகும். பிலீவர்ஸ் தேர் லாஸ்ட் தேர் கான்சியஸ். மனசாட்சிய சூடுண்ட பொய்யர் ஆயிட்டோம். அதனால தான் ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ் கேட்கல. லெட்ஸ் கரெக்ட் ourselves. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே, உணர்வை தாரும். வேதத்தை படிச்சா உணர்வுள்ள இருதயம் வரும் அப்படின்றத. 18ஆம் வசனம் படிங்க. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என்ன ஜபம் இது? என்ன ஜபமே மாறி போச்சு. சத்தியம் உள்ள வந்தா
ஜெபமே மாறிடுது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பிரேயரே மாறிடுது. இப்போ கேட்குறாரு, லார்ட் எனக்கு உங்கள் வேதத்தின் அதிசயங்களை காட்டுங்க, என் கண்ணை திறங்க, என் இன்னர் மேனை திறங்க. எப்படி ஆண்டவர் நேசிக்கிற மனுஷனா மனுஷியா மாத்திடுது பாருங்க. ஜெபம் மாறிடுச்சு. 113 வசனம், 110. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சா தேவையில்லாத தாட்டு, வெறுக்கிற இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. எவ்வளோ ஒரு டிசையரே மாறிடுச்சு பாருங்க. டிசையர் மாறிடுச்சு. இன்னொன்று 23 வசனம், 119, 23. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். என்ன மாதிரி மாற்றம், சேஞ்சஸ் எப்படி நடக்கு பாருங்க. எனக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க, ஆனா நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. என்னை பத்தியே பேசுறாங்க, என்னை பத்தியே ரொம்ப குறை சொல்றாங்க, ஆனா நானோ உம்முடைய வசனத்தை நேசித்துட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன். See, ட்ரூத் எப்படி நம்மளை மாத்துது பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை மாத்துது, ஜெபத்தை மாத்துது, விருப்பத்தை மாத்துது, அவன் யோசனையை மாத்துது, சிந்தையை மாத்துது, உள்ளான மனுஷனை மாத்துது, ப்ரேயர் லைஃபை மாத்துது, எல்லா ஆசைகளையுமே மாத்திடுது, எல்லா ஆசைகளையுமே மாத்துது. 65 வசனம், 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். திருப்தியான ஒரு வாழ்க்கைய அவன் நினைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, ரொம்ப தேங்க்ஸ். எது இருக்குதோ இல்லையோ இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டீர். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ லவ் யூ, தேங்க் யூ லார்ட் அப்படின்னு சொல்ல வைக்குது. எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னும் வேவரிங்கா இருக்கு, மனசுல நிம்மதி இல்லை, இன்னும் தள்ளாடுது யோசனை சிந்தை, உங்களால ஒரே கான்சியஸா இருக்க முடியல. ஆனால் இங்க சொல்றான், லார்ட் ரொம்ப நல்லா நடத்துனீங்க, இன்னைக்கு வரைக்கும் 20-25 வரைக்கும் வந்தாச்சு, இவ்வளோ வயசு வரைக்கும் வந்தாச்சு, வாழ்க்கையில எவ்வளோ கொடுத்தீங்க, எவ்வளோ செஞ்சேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படல, நீங்க பார்த்துக்குங்க அப்படின்ற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் பீஸ் ஆஃப் ஹார்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சா? வரலன்னா தோ சத்தியத்தை இடைக்கச்சையா கட்ட வேண்டியது இருக்குது. இவ்வளோ ஒரு திருப்தியான வாழ்வோட அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வசனத்தோடு இருக்கிற தொடர்பை முடிக்கிறான். கடைசியா 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. போதும் ஆண்டவரே, நான் இருளில் இருக்க மாட்டேன், வாழ்க்கையெல்லாம் எனக்கு வெளிச்சம் இருக்கும், நீ நடத்துவீர், ஐ ட்ரஸ்ட் யூ. ஏன்னா நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் சத்தியத்தை நம்புகிறேன், நான் கீழே இறங்கி வரமாட்டேன், நான் உறுதியாக பற்றி கொள்ளுவேன், உம்மை நேசிக்கிறேன், உங்கள் வேதத்தை நேசிக்கிறேன், உங்கள் வசனத்தை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையின் எல்லாம் நீர்தான், நான் எதை குறிச்சும் கவலைப்படல, எதை குறிச்சும் பயப்படல, என் இடைக்கச்சையை சத்தியத்தால் கட்டி கொள்ளுகிறேன். அப்படி என்பதுதான் ஒரு விசுவாசியின் நம்பிக்கையாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் எதிரியை வீழ்த்தும் வெற்றி வீரனாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே, பரலோகத்தின் தேவனே, எங்களை உம்முடைய சத்தியத்தின்படி மாற்றுவீராக. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு நாங்கள் அடிமைகளாய், பிரியமான பிள்ளைகளாய், நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றும், களிமண்ணாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை வனையும். இந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம் போல எங்கள் விருப்பங்கள் மாறட்டும். சத்தியம் என்னும் இடைக்கச்சையினால எங்கள் அறையை கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்க. இன்னும் நாங்கள் உறுதியாய் நிற்கிறவர்களாய் எங்களை நாட்டுவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்போம், தள்ளாடாமல் உறுதியாய் நிற்கிற இருதயத்தை தாரும். அவர்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
நீர் அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை சிறப்படுத்து என்று பேதுருவுக்கு சொன்னீரே, போல ராஜா ஒவ்வொருவரையும் குணப்படு பிரவேசிக்க முடியாதவர்களை இவர்களை சுற்றிலும் வேலி அடைங்க ஆண்டவரே, வேலி அடைங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதுன்னு வாசிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி நடக்கட்டும். சத்துரு உட்புக கூடாது, சத்துரு உள்ளே வரக்கூடாது. சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வெற்றியை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக இன்னும் மாற்றம் உண்மையில அன்பை எங்களுக்கு அதிகரிக்க செய்யும். விசுவாசத்தை கூட்டி தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்தும். யாருக்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எடுத்து போடும். வியாதியா இருக்கிறவர்களை சுகப்படுத்தும். மன சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை தாரும். சரீர பலவீனத்தை எடுத்து சரீரத்தை பலப்படுத்தும். பண பிரச்சனையை தீரும், வீட்டின் பிரச்சனையை தீரும், குடும்ப பிரச்சனையை தீரும், தொழில் பிரச்சனையை தீரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விசுவாச வாழ்க்கையில ஜெயம் பெருட்டாண்டவர் வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் மூடி மறைப்பதாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நேரிலும் நேரலையிலும் தூரத்திலும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரோடும் கர்த்தர் இடைப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வழிநடத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நாம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.